திருச்செந்தூர் முருகப்பெருமான் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் எப்போதும் நிகழ்த்தி கொண்டே இருப்பான். அந்த அற்புதங்களில் ஒன்றைதான் இப்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நெல்லை மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஊரின் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ கைலாசபுரம் என்னும் ஊரில் வசித்து வந்த சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் குமரகுருபரர். இவர் 5 வயது வரை பேசாமல் ஊமையாக இருந்தார். பெற்றோர் எவ்வளவோ முயன்றும் குமரகுருபரருக்கு பேச்சு வரவில்லை. தீர்க்கமான ஒரு முடிவுடன் குமரகுருபரரை அழைத்து கொண்டு திருச்செந்தூருக்கு வந்தனர் பெற்றோர். 48 நாட்கள் கோயிலில் முருகனை வேண்டி விரதம் இருந்தனர். அதன் பிறகும் குமரகுருபரர் பேசவே இல்லை. மனம் நொந்த சண்முக சிகாமணி மனைவி மற்றும் மகனுடன் கடலில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ள எழுந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு அர்ச்சகர் குமரகுருபரரிடம் ஒரு மலரை காட்டி இது என்ன என்று கேட்டார். மறு வினாடி குமரகுருபரர் பூ என்றார். அதன் பிறகு முருகா முருகா என்றார். மலமளவென அதனை தொடர்ந்து பேச தொடங்கிவிட்டார். அதன் பிறகே குமரகுருபரர் கனவில் ஒரு நாள் முருகன் தோன்றி தன் வேலால் சிறுவன் நாக்கில் குருபரா என்று எழுதி படித்து காட்டிவிட்டு மறைந்த சம்பவம் தெரிய வந்தது. பேச்சு வந்ததும் பூமேவும் செங்கமல என்று தொடங்கி வைத்த சித்தாந்த நுண் கருத்துக்கள் யாவும் அடங்கிய கந்தர் கலிவெண்பாவை குமரகுருபரர் பாடினார். திருச்செந்தூர் முருகப்பெருமான் செய்யும் அற்புதங்களில் ஒரு உதாரணம்தான் இந்த குமரகுருபரர் பேசியது. இன்றளவும் பேசாத ஊமை பிள்ளைகள் திருச்செந்தூர் முருகனை வேண்டி விரதம் இருந்து பேசும் அருளை பெறுகின்றனர்.